கூடிய எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான அவர்கள் பிறந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதம் துவங்குவதற்கு மிகச்சரியாய் இன்னும் 7 நாட்கள் மீதம் இருக்கிறது. உலகெங்கிலும் ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டது என்று சொன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி, இந்த உம்மத்திற்கு பெருமானார் எப்படியெல்லாம் உபகாரமாய் வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் பற்றி பல்வேறு கோணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு அசைவும், பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் மக்களிடத்திலே நினைவுபடுத்தப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த மாதத்தினுடைய பரக்கத்தை முழுமையான முறையில் பெற்றுக்கொண்ட நமக்களில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்குவானா. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள். இந்த மனித சமூகத்திலே எதுவெல்லாம் நல்ல உயர்ந்த குணங்களாக, உயர்ந்த பண்புகளாக பார்க்கப்படுகிறதோ அதை மெருகேற்றுவதற்கு, இன்னும் அழகூட்டுவதற்கு, பூரணப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட அந்த பணியை மிகச்சரியாக செய்துவிட்டு சொன்னார். சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு ஜும்ஆவும் சரி, எந்த பயான் வைத்தாலும் சரி, அனைத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நாம் பேசுகிறோம். அது ஒரு ஆழ்கடலை போல, எல்லை இல்லாத கடலை போல, எவ்வளவுதான் அதிலிருந்து இந்த உம்மத்து படிப்பினை எடுத்துக்கொண்டே இருந்தாலும் பெருமானாருடைய வாழ்க்கையை முடிந்து விடுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி முத்தான நிறைய விஷயங்களை இந்த உம்மத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு காலை பொழுது மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே சஹாபாக்களோடு அமர்ந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் இப்போது ஒரு 5 விஷயங்களை நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல 5 பண்புகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை என்னிடமிருந்து கேட்டு அமல் செய்யக்கூடியவர்கள் உங்களில் யார்? அல்லது அதை கேட்டு அமல் செய்யக்கூடிய நபர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர் யார்? அப்படி யாரேனும் இருக்கிறீர்களா என்று கேட்டபோது உடனடியாக எழுந்தார்கள் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாயகமே, நான் தயாராக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கையை பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துவிட்டு 5 விதமான பண்புகளை, நற்பண்புகளை, அஹ்லாக்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அவர்களின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு பெருமானார் சொன்னார். முதலாவது விஷயம், இத்தகில் மஹாரிம் தகுன் அபுதன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, பாவங்களை விட்டும் நீ தவிர்ந்து கொள், மக்களிலேயே சிறந்த வணக்கசாலியாக நீ மாறிவிடுவாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிறைய நீ தொழுகு, நிறைய நோன்பு வை, நிறைய ஜகாத்து கொடு, ஹஜ் செய், உம்ரா செய், தஸ்பீஹ் செய். பெருமானார் அப்படி சொல்லவில்லை. ஆபிது என்றால் யார்? பெருமானார் இங்கே விளக்குகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக, அபூ ஹுரைரா, இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் தடுத்த எல்லா காரியங்களை விட்டும் உன்னை நீ தற்காத்துக்கொள். அல்லாஹ் ஒரு காரியத்தை தடுத்திருக்கிறான்னா செய்யாத, அந்த பக்கம் போகாத. அப்படி அந்த பாவத்தை விட்டும் நீ ஒதுங்கி கொண்டால் தகுன் அபுதன் நாஸ், மக்களிலேயே சிறந்த ஆபிது நீதான், சிறந்த வணக்கசாலி நீதான். நிறைய தொழுகணுங்கிறது இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், நிறைய தொழுகிறதும் நிறைய தஸ்பீஹ் செய்யறதுக்கு பேர் இபாதத் அல்ல, அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து ஒரு மனிதன் விலகி இருப்பதற்கு பெயர் தான் உண்மையான இபாதத் என்று சொல்லுவார்கள் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரிடத்திலே ஒரு முறை கேட்டார்கள்,
அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களே, ஒரே ஒரு கவளம் ஹராமான உணவை சாப்பிடுவது உங்களுக்கு மிக பிடித்தமானதா, அல்லது 1000 ரக்காத்துகள் தொழுவது பிடித்தமானதா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த ஹராமான ஒரு கவள உணவை விட்டும் அந்த மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வது 1000 ரக்காத்து தொழுவதை விட எனக்கு மிக பிரியமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, புறம் பேசுவதை விட்டு விடுவது சிறந்த அமலா, அல்லது 1000 ரக்காத்துகள் ரப்புக்காக வேண்டி நஃபில் தொழுவது சிறந்ததா? அனஸே, இன்னொரு நபரை பற்றி புறம் பேசாமல் இருப்பது 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட எனக்கு மிக பிரியமானது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணியத்திற்குரியவர்களே, வணக்க வழிபாடுகள் அல்ல ஒரு மனிதனை ஆபிதாக காட்டுவது, அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். தக்வா என்று சொல்வது அதற்கு தக்வா என்று சொன்னால் ஒதுங்கி செல்லுதல் என்று பொருள், தவிர்ந்து வாழ்தல் என்று பொருள். அல்லாஹ் தடுத்த எல்லா ஹராமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஆதமுடைய மகனே, மனிதனே, நீ ஒரு பாவம் செய்கிறாய், அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியத்தை நீ செய்கிற, நீ செய்யக்கூடிய அந்த பாவத்தை விட பெரிய பாவம் எது தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீ பாவம் செய்து கொண்டிருக்கிற போது திடீரென காற்றடித்து உன்னுடைய அறையின் கதவு அசைகிற போது உனக்கு ஏற்படுகிற நடுக்கம். நல்லா கவனிக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அறைக்குள் அமர்ந்து கொண்டு நீ செய்யக்கூடிய ஒரு பாவம், அந்த சமயத்திலே காற்றடிப்பதின் மூலமாக கதவு அசைகிற போது உன்னுடைய கல்பிலே ஏற்படுகிற அந்த நடுக்கம், அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறானே என்று நீ யோசிக்கிற போது அந்த நடுக்கம் வரவில்லையே, அதை விட இந்த துன்யாவில் பெரிய பாவம் என்ன இருக்க முடியும்? கதவு லேசா அசைஞ்சிட்டா யாராவது வந்துட்டாங்களோன்னு திணற, பதற. ஆனால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நீ தனியாக அறையிலே அமர்ந்து கொண்டு பாவம் செய்தாலும் ரப்பே உன்னை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே. அதை நினைத்து உனக்கு உன்னுடைய கல்வி நடுங்கவில்லையே, இதைவிட பெரும்பாவம் என்ன இருக்க முடியும் என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே பாவங்களை விட்டு நாம் தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த வணக்கசாலிகளாக நாம் மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், அபூ ஹுரைரா, இர்ல பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு எதை நிர்ணயித்திருக்கிறானோ அதை பொருந்தி வாழ்வதற்கு நீ பழகிக்கொள். அல்லாஹ் உனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை பொருந்தி வாழ்வதற்கு நீ பழகிக்கொள். அவனுக்கு அது இருக்குது, அல்லாஹ் இவனுக்கு இதை கொடுத்திருக்கிறான், அவன் வீடு கட்டிட்டான், இவன் கார் வாங்கிட்டான். அல்லாஹ் உனக்கு என்ன தந்திருக்கிறான் அதை பார், அதை நீ பொருந்தி கொண்டு வாழ். அக்னன்னாஸ் தகுன் அக்னன்னாஸ், மக்களிலேயே நீ உயர்ந்த பணக்காரனாக மாறிவிடுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கலாய்த்துக் கொள்ளாதே, அடுத்தவர்களுடைய நிலையை பார்த்து பொறாமை கொள்ளாதே. ரப்பு உனக்கு என்ன தந்திருக்கிறானோ, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத். இந்த துன்யாவில் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நாமத்தான் முடிவு செய்கிறோம். சில பேரை மேலிடத்தில் வச்சிருப்போம், சில பேரை கீழிடத்தில் வைப்போம் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அது ரப்பினுடைய நாட்டம். அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மனதை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உன்னை விட துன்யாவுடைய விஷயத்திலே ஒருவனை நீ உயர்ந்தவனாக கண்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? தீனுடைய விஷயத்தில் உன்னை விட உயர்ந்தவர்களை நீ பார்க்க வேண்டும். தீனுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையினுடைய விஷயமாக இருந்தால், மார்க்க விஷயமாக இருந்தால் உன்னை விட மேலே இருக்கிறவனை பார். உனக்கு எண்ணம் ஏற்படும், இவன் தொழுகிறான், தஹஜ்ஜுத் தொழுகிறான், சுன்னத்தான விஷயங்கள்ல சரியா இருக்கிறான், கவனமா இருக்கிறான், பாவம் செய்யாம இருக்கிறான், நாம் அப்படி இருக்கிறது இல்லைங்கிற எண்ணம் உனக்கு ஏற்படும். நீ தீனின் பிரகாரம் வாழ்வதற்கு அது உனக்கு வழிவகை செய்யும். அதே போல துன்யாவுடைய விஷயத்தில் உன்னை விட கீழே இருக்கக்கூடியவர்களை பார், உன்னை விட கீழே இருக்கிறவனை பார். கார் வாங்கியவர்களை, வீடு கட்டியவர்களை, பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களை பார்த்து புருவம் உயர்த்துகிறோம். இல்லை, உன்னை விட நீ ஒரு ஓட்டு வீட்டில் வாழ்ற, உன்னை விட குடிசை வீட்டில் வாழ்றவ இருக்கிறான்.
தகரத்தை அமைத்து அதற்குள் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவனை பாரு, அல்லாஹ்விற்கு நீ நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறிவிடுவாய் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். துனியாவுடைய விஷயத்தில் உனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார், அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யக்கூடிய மனம் உனக்கு உண்டாகும். மறுமையுடைய விஷயத்திலே உனக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தக்வாவை உருவாக்கிக் கொள்வதற்கான அது உனக்கு உதவி செய்யும். கண்ணியத்திற்குரியவர்களை, அடுத்தவர்களை பார்த்து அங்கலாய்த்துக் கொள்ளக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் உனக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உருவாக்கிக் கொள், உன்னை விட பணக்காரன் யாரும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், அஹ்சின் இலா ஜாரிக தகுன் முஃமினா. அபூ ஹுரைரா, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ உபகாரமாயிரு, நீ உண்மையான முஃமினாக மாறிவிடுவாய் என்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரமாக நீ இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரமா இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னா, அவனுக்கு நீ உதவி செய்வது மட்டுமல்ல, அவனிடமிருந்து உனக்கு ஏற்படுகிற சிரமங்களை தாங்கிக் கொள்வதற்கு பெயர்தான் இஹ்சானுல் ஜார், ஹுகூகுல் ஜார். பக்கத்து வீட்டுக்காரருடைய, அண்டை வீட்டுக்காரருடைய ஹக்கை சரியான முறையிலே செய்வது என்பது அப்பொழுதுதான் ஏற்படும் என்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்கிட்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியத்தை பற்றியும் கடமையை பற்றியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள், செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் நான் இப்படி யோசிக்க ஆரம்பித்தேன், நீங்கள் வஃபாத்தாகிவிட்டால் உங்களுடைய சொத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நீங்கள் பங்கு கொடுக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய ஹக்குகளை பற்றி, கடமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பேசியதாய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள். அவ்வளவு விஷயங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு மாக்கம் தரக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் வயிறு நிரம்ப இரவு உறங்குகிறானோ அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, அவன் உண்மையான முஃமின் அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. அவனுக்கு ஏதோ ஒரு துன்பம், அவனுக்கு ஏதோ ஒரு சங்கடம், அப்படி இருக்கவே அதை கண்டுகொள்ளாமல் நீ சந்தோஷமாய், நீ நிம்மதியாய் உறங்கி எழுவது என்பது நல்ல முஃமினுக்கான அடையாளம் அல்ல. அண்டை வீட்டுக்காரர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சால்னா வைத்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சால்னா நீங்கள் வைத்தால், குழம்பு வைத்தால் கொஞ்சம் கூடுதலா தண்ணி ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய நீ ஆக்குகிற உணவினுடைய வாசனையை கொண்டு அவனை நீ தர்ம சங்கடப்படுத்தாதே, அவனை சிரமத்திற்குள்ளாக்காதே, அவனுக்கும் கொஞ்சம் அந்த உணவை கொடுத்து அனுப்பு. எவ்வளவு விஷயங்கள் அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரே ஒரு செய்தி போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட ஷரியத்தினுடைய சட்டத்தை இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள் பாருங்கள். மார்க்க சட்டத்திலே பாபு ஷுஃபாத்னு ஒரு பாடம் இருக்கு. ஷுஃபாத்தினுடைய பாடம் என்று எல்லா ஃபிக்ஹ் கிதாபிலையும் அது ஒரு தனி தலைப்பு. அந்த பாடத்தில் என்ன செய்திகள் சொல்லப்படும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டை விற்பதாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரருடைய அனுமதி இல்லாமல் அவர் அந்த வீட்டை விற்க முடியாது. இந்த பாடம் சொல்லக்கூடிய செய்தி, ஷரியத்து சொல்லக்கூடிய செய்தி. நான் ஒரு வீட்டை விற்க போறேன்னு சொன்னா அந்த வீட்டை முதலில் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்கணும், இந்த மாதிரி நான் வீடு விற்கிறேன், நீங்க வாங்கிக்கிறீங்களா கேட்கணும். எனக்கு தேவையில்லை, என்னால் வாங்க முடியாது, நீங்க வேற யாருக்காவது விற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அனுமதி அளித்தால் மட்டும்தான் அந்த வீட்டை அவர் விற்க முடியுமே ஒழிய, அவர் அனுமதி கொடுக்கல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா அவருக்குத்தான் நீங்கள் விற்றாக வேண்டும், அவருக்கு தான் கொடுத்தாகணும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வேற யாருக்காவது வித்து அவர் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார் என்று சொன்னால் நீதிபதி இவருக்கு சாதகமாக, அண்டை வீட்டாருக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு சொல்வார். கொடுக்கப்பட்ட விற்கப்பட்ட வீட்டை மீண்டும் வாங்கி இவருடைய கையிலே கொடுப்பார் என்று சொல்லுகிறது ஷரியத். நீ யாரோ ஒரு ஆளுக்கு வித்துட்டு போயிட்டா, அவன் இவனுக்கு ஆகாதவனாக இருந்தால் உன் அண்டை வீட்டுக்காரனை வேறொரு நபரை வைத்து நீ சங்கடப்படுத்தியதற்கு சமமாக ஆகும், அந்த பாவத்தை நீ சம்பாதித்துக் கொள்வாய் என்கிற காரணத்தினால்தான் ஷரியத் இப்படி ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. உன் வீட்டை விற்கிறதுனா முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்கணும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப எந்த அளவிற்கு அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்திலே ஷரியத் அக்கறை எடுத்துக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹிப்பல் இன்னாஸி மா துஹிப்பு லினஃப்ஸிக தகுன் முஸ்லிமா. அபூ ஹுரைரா, உனக்கு நீ எதை விரும்புவாயோ, உனக்கு நீ எதை ஆசைப்படுவாயோ, அதைத்தான் உன்னை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நீ ஆசைப்பட வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா அந்த விஷயத்தை மற்றவர்களுக்காக வேண்டியும் நீ வெறுக்க வேண்டும். அடுத்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுவதை நீ விரும்ப மாட்டாய். அப்படின்னா நீ அடுத்தவனை பத்தி நீ புறம் பேசக்கூடாதுன்னு அர்த்தம். அடுத்தவர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் என்று நீ விரும்புவாய். உனக்கு அது பிடிக்கும்னா அடுத்தவர்களுக்கும் நீ அதைத்தான் உன்னுடைய விருப்பமாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும். சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, இது எல்லோருக்கும் பொருந்தும். ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய தொழிலாளியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவர் தன்னுடைய மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா துறைகளுக்கும் இந்த ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது. எனக்கு நான் என்ன ஆசைப்படுறேனோ அதைத்தான் அடுத்தவனுக்கு ஆசைப்படணும், அதைத்தான் அடுத்தவனுக்கு ஆசைப்படணும். நான் எல்லா பிரச்சனைகளை விட்டும் நான் நல்லா இருக்கணும், என்னை யாரும் புறம் பேசிடக்கூடாது, என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. ஆனால் நான் 4 பேரை பற்றி நான் புறம் பேசுவேன், குறை பேசுவேன்னு சொன்னால் அது நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம் இல்லை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம் அல்ல. ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்றார். விபச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அந்த இடத்திலே பயன்படுத்திய யுக்தி, அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு அப்படி நடந்தா சந்தோஷப்படுவியா? உன்னுடைய அம்மாவோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவியான்னு கேட்டான் அந்த சஹாபிட்ட. இல்லை யா ரசூலுல்லாஹ், அப்படி நான் விடமாட்டேன். உன் அக்கா தங்கச்சி கூட யாராவது அப்படி தவறாக நடப்பதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலுல்லாஹ். பெருமானார் இப்படி வரிசையாக கேட்டுவிட்டு கடைசி சொன்னார்கள், அப்படியானால் நீ யாரோடு விபச்சாரம் செய்கிறாயோ அவர் யாரோ ஒருவருக்கு யாரோ ஒருவருக்கு சகோதரியாக இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு தாயாக இருக்கலாம், யாரோ ஒருவருக்கு மகளாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது உனக்கு விரும்பாத ஒன்றை மற்றவர்களுக்கு நீ ஏன் விரும்புவாய்? எப்படி விரும்ப முடியும்? சஹாபி யோசித்து பார்த்தார், தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டார். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அதுக்கு பின்னால் அந்த சஹாபி அந்த மாதிரியான இந்த காரியத்தின் பக்கம் அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இந்த உம்மத்திற்கு தந்த பாடம் அதுதான். யாரோ ஒருவரை பற்றி நீ புறம் பேசுகிறாய் என்று சொன்னால் உனக்கு அது பிடிக்காது, உன்னை பத்தி பேசுறது பிடிக்காதுன்னா அப்ப அடுத்த முஸ்லீமுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படுகிற போது, உன்னால் ஏற்படுகிற போது அதை நீ எப்படி அங்கீகரிக்கிற? உனக்கு அது வேண்டாம், ஆனால் மற்ற முஸ்லீம்களுக்கு அது ஏற்பட்டால் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை என்றுதானே பொருள். நீ நல்ல முஸ்லீமா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உனக்கு எதை விரும்புவாயோ அதை நீ அடுத்தவர்களுக்கு விரும்ப வேண்டும். உனக்கு எதை நீ வெறுப்பாயோ அதை அடுத்தவர்களுக்கு நீ வெறுத்து வாழ வேண்டும். நீ உண்மை முஸ்லீமாக மாறுவாய். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது செய்தியை சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அதிகமாக சிரிக்காதீர்கள், அதிகமாக சிரிக்காதீர்கள். அதிகமாக சிரிப்பது உங்களுடைய கல்பை அது மௌத்தாக்கிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜித் நபவிக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் சப்தமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல போய் நின்றுட்டு கோபத்தோடு சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்றீங்க? ஏன்னா இப்படி சிரிக்கிறீங்க, சப்தமிட்டு வெடிச்சிரிப்பு சிரிக்கிறீர்களே. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அமைதியாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேனோ அந்த ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை, அந்த கபருடைய வாழ்க்கையை, கண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற வாழ்க்கையை நீங்களும் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறைவாகவே சிரிப்பீர்கள். அதனால நீங்க அதிகமாக உங்களுடைய ஆசைகளை உடைக்கக்கூடியதை நினைத்து பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அதிகமா ஆசைகளை உடைக்கக்கூடியதுன்னா எது யா ரசூலுல்லாஹ்? நான் மௌத்தை சொன்னேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத், உங்களுடைய ஆசைகளை, பேராசைகளை, உங்களுடைய இச்சைகளை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யார் இந்த உலகத்தில் அதிகமாய் சிரிக்கிறார்களோ அவர்கள் ஆகிரத்திலே பெருங்கொண்ட கவலையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, குறைவாக நீங்கள் சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள். யார் இந்த உலகத்தில் அதிகமாய் ரப்பை நினைத்து தன் ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே ரப்பை நோக்கி சிரித்த முகமாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறது குர்ஆனும் ஹதீஸ். கணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 5 இந்த முக்கியமான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் சொல்றதுக்கு முன்னால் இப்படி தான் கேட்டாங்க, நான் சில செய்திகள் சொல்ல போறேன், அதை கொண்டு யார் அமல் செய்வீங்க, அதை கொண்டு யார் அமல் செய்வீங்க, அல்லது அமல் செய்யக்கூடியவர்களுக்கு யார் எத்தி வைப்பீங்க? அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். கணியத்திற்குரியவர்களை வெறுமனை கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு அமல் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். முதலாவது, பாவமான காரியங்களை விட்டுவிட்டால் அவன்தான் உயர்ந்த வணக்கசாலி. அல்லாஹ் எதை தந்தானோ அதை பொருந்தி கொண்டு வாழ வேண்டும். அவன்தான் மிகப்பெரிய பணக்காரன். தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு உபகாரம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவர்தான் உண்மையான முஃமின். தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். அவர்தான் உண்மையான முஸ்லிம். தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலேயும் சிரிப்பை குறைத்து வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 செய்தியை இந்த உம்மத்திற்கு தந்தார்கள். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலேயும் பெருமானாருடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.